மிக அன்போடு யாவரையும் வரவேற்கிறோம். இந்த நாடிலும் இந்த மாலையில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். காலையில் நம் இந்த வேத பகுதி வரை நாம் தியானித்தோம். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகனமாக பலியிடுவாயாக என்றார். மேன்மை, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்கிற அந்த வசனத்தின் நோக்கம் என்ன? மேன்மை என்கிறது ஒரு மனுஷனுடைய ஆசை இல்லை. நான் மேன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால் கிடைக்கிறது இல்லை. ஒரு மேன்மையை உள்ள மனிதனை எப்படி தேவன் உருவாக்குகிறார்? தேவனே உருவாக்குறது. இந்த பகுதியை நீ படிக்கும்போது ஆபிரகாம் அன்றும் இன்றும் என்றும் அவர் பேசப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவர் மேன்மை அடைந்து கொண்டே இருப்பார். அந்த மேன்மையை ஒருவரும் தடைப்படுத்தவே முடியாது. அதனால தான் சொல்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்றார். நான் உன் தேவன் சொல்றாரு. நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தாரு, உன் மேல இந்த ஆசீர்வாதம்லாம் வந்து பழிக்கும். அப்போ தேவன் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்கு அவனை சோதித்து பார்க்காமல் அவனை மேன்மைப்படுத்துறது இல்லை. அவன் சோதனை என்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அங்கீகரிக்கப்படுகிறது. சோதனையுமே வராமல் வருகிறது பிசாசினால் கிடைக்கிற மேன்மைகள், அதனால் கிடைக்கிற புகழ்ச்சி, பிசாசினால் கிடைக்கிற பெருமைகள், மேன்மையாக தோன்றப்படுகிற காரியங்கள். ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்கு மேன்மைப்படுத்துகிறானால் அவரை புடமிட்டு தான் அவனை மேன்மைப்படுத்துகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் அவனை டெஸ்ட் பண்ணி தான் அவனை என்ன செய்கிறாரு? மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவன் சொல்வதெல்லாம் அப்படியே வாக்கியம், அவன் நினைப்பது அப்படியே நடக்கும். ஒரு சோதனையின் அடிப்படையில். அதனால்தான் தாவீது இந்த காரியத்தை சொல்லும் போது இப்படி சொல்கிறார், நான் மரணத்தின் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடே இருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த பள்ளத்தாக்கெல்லாம் வருவது ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக வரல. என்னை தேவன் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைக்கிறதுக்கு. கவனித்து பார்த்தால் ஈசாயின் மகனாகிய தாவீதுக்கு அந்த மேன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவன் குடும்பம் ஒரு பெரிய குடும்பமும் கிடையாது, ஒரு பெரிய செல்வந்தர்கள்லாம் கிடையாது. சாதாரண ஒரு குடும்பம், சாதாரண ஒரு மனிதர்கள் தான். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு மனிதனை எடுத்து எல்லாரையும் பார்க்கிலும் இவனை சோதனை ஓட்டமாக நடத்துகிறார். சோதனை ஓட்டம்தான். அவனை குடும்பத்திலிருந்து பிரித்து அவனை ஒரு தனிப்பட்ட ஒரு வேலைக்கு, கவனித்து பாருங்கள், அவர் சகோதரர்கள் எல்லாம் அரசு வேலை செய்கிறார்கள். ஆனால் இவருக்கு மட்டும் அந்த வேலையில் குடும்பம் பொதுவாக சாதாரண நினைக்கிற ஒரு ஆடு மாடு மேய்க்கிற வேலையதன் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வேலையை கூட அவர் உண்மையோடு செய்கிறார், பொறுமையோடு செய்கிறார், ஜாக்கிரதையாக செய்கிறார். அந்த கொடுக்கப்பட்டது வேலைக்கு, அந்த பொருளுக்கு ஒரு ஆபத்து வராதபடிக்கு தன் ஜீவனே கொடுத்து அதற்காக போராடுகிற குணம் இருந்தது.
அப்போ ஒரு மனுஷன் மேன்மையடைய வேண்டுமானால் அவருக்குள் இருக்க வேண்டியது போராடுகிற குணம் தேவை. போராடு அவருக்குள்ள தைரியம் வேண்டும். பேதையா இருந்துடக்கூடாது, கோழைத்தனமா இருந்துடக்கூடாது. இதெல்லாம் என்னால் முடியாது என்று சொல்கிற அந்த வார்த்தை நம்முடைய நாவலிருந்து புறப்படக்கூடாது. தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த காரியத்தை. தேவன் என்று கொடுத்திருக்கபடினாலே இதை செய்வதற்கு என்னால் முடிந்தவரை நான் போராடுவேன். முடிந்தவரை அந்த காரியத்துக்காக நான் செயல்படுவேன். நான் போவேன். நிச்சயமாக கர்த்தர் என்னோடு வருவார். அவர் என் கூடவே வருவார். இதெல்லாம் தாவீது விளங்கி இருந்தார். ஆனால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வித்தியாசம் இருந்துச்சு. நீங்கள் வேதத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய பேச்சுகளையும் செயல்களையும் கவனித்து பாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது யாருக்கெல்லாம் ஒருவரை விட ஒருவர் வித்தியாசம் பேசுகிறார்களோ அவர்கள் தான் ஒருவரை விட ஒருவர் மேன்மையாக இருக்கிறார்கள், மேன்மைப்படுத்துகிறார். இந்த பூமியில் நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மேன்மையிலும் நிறைய மேன்மைகள் இருக்கிறது, வித்தியாசமான மேன்மைகள்லாம் இருக்கிறது. இப்படி வேதத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இருக்கிறது. அந்த வார்த்தையாக சொல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். அப்போ நிறைய ஜாதிகள் இருக்குது. ஜாதிகளுக்கு நிறைய மேன்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நம்மை குறித்து ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல இன்னொருத்தர் வரப்போறது இல்லை. தாவீது இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் வர முடியல, சாலமோன் இந்த இடத்துல இன்னொருத்தர் வர முடியல, ஆபிரகாம் இருந்த இடத்துல இன்னொருத்தர் வர முடியல. ஆபிரகாம் இந்த ஒரே ஆபிரகாம் தான். அன்றையிலிருந்து இன்றை வர அந்த ஆபிரகாமுக்கு இணையாக இன்னொரு ஆபிரகாம் எழுப்பப்படவே இல்லை. அந்த தாவீதுக்கு நிகராக இன்றை வரை இன்னொரு தாவீது எழுப்பவே இல்லை. அந்த பவுலுக்கு நிகராக இன்று வரை இன்னொரு பவுல் எழுப்பவே இல்லை. பவுல் பேரு சொல்லி நாம் செயல்படுகிறோமே தவிர பவுலை போல செயல்படவில்லை. ஆனால் அந்த பிறகு பூமியில் உள்ள நம்ம நினைச்ச எப்படி முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் முடிகிற காரியத்தை தான் சொல்லுகிறார். முடிகிற காரியத்தை தான் தீர்க்கதரிசியாகிய தேவ மனிதராகிய மோசே என்கிற தேவ மனிதர் மூலமாக ஜனங்கள் பேசுறாரு. தேவனே பேசுறாரு, இஸ்ரவேலர்களே நான் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகள். கொஞ்சம் கவனித்து பார்த்தால் இஸ்ரவேலர்கள் அழிந்தார்கள் நினைத்தார்கள், அவர்கள் முடிந்து போனார்கள் நினைத்தார்கள், அவர்கள் பூமியிலே இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் யாராலும் இதுவரை அழிக்க முடிந்திருக்கிறதா? யாராலும் அழிக்க முடிந்திருக்கிறதா? ஏன் முடியல? அவர்களை குறித்து தேவன் சொன்னார், உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். இது என்னுடைய கட்டளை, இது என்னுடைய ஆர்டர், இது என் மனதில் இருக்க எண்ணம். ஆனால் கர்த்தரின் மனதில் நம்ம இருக்கணும் பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம இருக்கணும், கர்த்தருடைய நோக்கத்தில் நம்ம இருக்கணும். அவரிடத்தில் ஒரு வார்த்தை கிடைத்தா போதும். அதான் ஒரு வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுவதை மணிக்கணக்கில், நாள் கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் காத்திருக்கிறது. என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறீர்? ஞானம் உள்ளவர்கள், அர்த்தத்தை புரிகிறவர்கள் எங்கேயோ போய் காத்து கிடக்க மாட்டார்கள். என் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறீர், என்ன வைத்திருக்கிறீர். இயேசுவினிடத்துல கூட தேவாலயத்தை போன உடனே அவருக்கு வேத புஸ்தகத்தை கொடுக்கிறார்கள், வேதத்தை வாசிங்கள் என்று. அவர் தேடி எதை தேடினாரு? தம்மை குறித்து எங்கே எழுதியிருக்கிறது என்பதை தேடினார். எங்கே எழுதியிருக்கிறது எடுத்து அதை எடுத்து வாசித்தார். ஆனால் நம்ம பைபிள்ங்கிறது நம்ம ஒவ்வொருவரும் குறித்தர் எழுதியிருக்கிறது. சொல்ல வேதம் சொல்ல பாருங்க, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். எங்கேயோ இல்லை, அவர் நம்ம அவருடைய கையில் வைத்திருக்கிறாராம். அவர் என்ன குறித்தும் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எத்தனை நம்புறீங்க? ஆமே. உங்க ஃபேமிலி குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு, எதிர்காலத்தை குறித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரு. எப்படி இந்த சங்கீதத்தை ஒன்று எடுக்கும்போது எப்படி சொல்றாரு? துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும். இப்போ அப்படி சொல்றாரு. அப்படி அடுத்து என்ன சொல்றாரு?
அவன். இப்ப எவனை குறித்து சொல்றாரு? வேதத்தை பிரியமா நேசிக்கிறவர் யார்? அவரை, அந்த வேதத்தை யார் நேசிப்பார் என்றால், தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறார்களோ. சில நேரத்தில் நீ வேதத்தை தியானிக்கலைன்னா நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்க அர்த்தம். அப்படி கவலைப்படணும், அதுக்காக கண்ணீர் விடணும். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை என்னால் நேசிக்க முடியலையே, உங்களுடைய வேதத்தை என்னால் படிக்க முடியலையே, அங்கே என்ன குறித்து எழுதியிருக்கிறத பார்க்க முடியலையே, என்னை குறித்து இருக்கிற டாக்குமெண்ட்ல ஆண்டவர் என் பேரை கூட நான் தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேனே, அவ்வளவு நிர்விசாரம், அப்படி கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, என் மனக்கண்களை சத்ருவானவர் கெடுத்து வைத்திருக்கிறார் என்று என்றைக்காவது இப்படி ஒரு யோசித்து மனஸ்தாப்பட்டிருக்கிறோமா? என்றைக்காவது எங்கேயும் குறி கேட்க போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. எதிர்காலத்தை குறித்து யார்கிட்டும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை தேடு, உன்னை குறித்து எழுதியிருக்கிற அவர் உனக்கே காட்டுவார். நீ சோர்ந்து போயிருக்க நேரத்தில் சொல்லுவாரு, பார் உன்னை குறித்து எழுதியிருக்கிறேன், ஆனா நீ அந்நியன் மாதிரி அலைகிறாய், தேடிக்கிட்டே அலைகிறாய், ஐயோ நிம்மதி இல்லையே. இந்த சினிமாக்காரன் பாட்டு பாடுவார்ல, என்ன பாட்டு பாடுவாரு? அப்பா மோகன் ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க. எங்கேயா நிம்மதி, எங்கேயா நிம்மதிட்டு எங்க ஓடுறது தெரியுமா? அங்கே இங்கே ஓடி சினிமா தேட்டரில் போய், சாரை கடையில் போய், அந்த கடையில் போய், இங்கெல்லாம் போய் எங்கேயும் நிம்மதி இல்லாமல் கடைசியில் பைத்தியக்கார மாற்றி என்ன செய்கிறது? தாடிலாம் வளர்த்துக்கிட்டு, கொண்டை வளர்த்துக்கிட்டு, அழுக்கு வஸ்திரத்தை உடுத்துக்கிட்டு அப்படியே அலைகிறார். இல்லை, அப்படி அலைகிறோம் இல்லைங்க. கர்த்தர் இந்த அற்புதமான இரவில் சொல்றாரு, உன்னை குறித்து நான் எழுதி வச்சிருக்கிறேன், உன் எதிர்காலம் எப்படி இருக்கிறது நான் வைத்திருக்கிறேன். ஆனால் பிசாசு நமக்கு இந்த அனுபவத்தை தான் கொடுக்கிறது இல்லை. இந்த அனுபவத்தோடு வரக்கூடாதபடிக்கு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டுறான். இந்த ஒவ்வொரு வாலி பிள்ளைகளும் நல்லா நின்று வேத முழங்கன்னு படித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கண்ணாடியில் காண்பதை போல, கண்ணாடியில் காண்பதை போல நம்ம குறித்து எழுத வேண்டிய அதை பாருன்னு சொல்றாரு. பரவ முகம் தெரியும், நீ என்ன சோகத்தில் இருக்கிறா, என்ன கவலையில் இருக்கிறா, என்ன எதிர்பார்ப்பில் இருக்கிறதா, உன் நிலைமை என்னங்கிறத அது உனக்கு உடனே காட்டும். அந்த வசனம் ஒன்று பேசுவோம், அந்த வசனம் ஒன்று குணமாக்கும், அந்த வசனம் குணமாக்குங்க. எப்படிப்பட்ட, நான் ரொம்ப சரியா சொல்லணும்னா, உன் வியாதிக்காக இன்னொருத்தர் ஜோம் பண்ணுவான்ட்டு நினைக்கிறது தவறு. உங்களை விட யாருக்காவது அக்கறை வருமா? உனக்கே அது அக்கறை வரலன்னா அப்போ உன்னை விட வேற யார் உனக்கா ஜெபிக்க முடியும்? இப்போ சொல்றாரு சங்கீதம் 103 வாசித்து பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அப்போ இப்போ அக்கிரமத்தை மன்னிக்கப்படுவதற்கு யாருங்க செயல்பட முடியும்? யார் செயல்பட முடியும்? இப்போ இங்கே உட்காந்துட்டு நாம் வட மாநிலத்துக்கு ஜோம் பண்ணலாம், தேவன் அறியாதவங்களுக்காக ஜோம் பண்ணலாம். எதற்காக ஜோம் பண்ண முடியும்? ஆண்டவரை இவர்கள் உண்மை அறியட்டும் என்று ஜோம் பண்ணலாம். ஆண்டவர் இவரை அறியும்படி இவருடைய கண்களெல்லாம் திறந்தருளும், இவர்கள் எப்படியாவது இயேசுவை தெரிந்து கொள்ளணும் என்று. இவர் தெரிந்து கொண்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. தெரிந்ததுக்கு அப்புறம் இப்போ இவரு தன் ஆசீர்வாதத்துக்கு யாரை என்ன செய்யணும்? தன்னுடைய விடுதலைக்காக யார் என்ன செய்யணும்? நான் இந்த நாள் வரை, இதனால் ஒரு நாள் கூட யார் இடத்துலையும் போய் என் ஃபேமிலிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னுட்டு நான் சொன்னதே கிடையாது. கஷ்டத்து மேல கஷ்டம் வந்திருக்குது, பாடுகளுக்கு மேல பாடுகள் வந்திருக்குது. ஒரு நாள் போய் சொன்னதில்லை. ஏன் சொன்னதில்லைன்னா, நான் அந்நியன் கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை அறிந்திருக்கிறேன், அவருடைய மகத்துவத்தை அறிந்திருக்கிறேன். அப்போ நான் தான் அவர்கிட்ட நின்று கேட்கணும், ஏன் ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்குது, ஏன் தடையா இருக்கிறது, நீர் அதை குறித்து என்னோட பேசுவோம். என்னோட நீங்க பேசாம வேற யாரையா பேசுவா? அவர் நம்மளோட பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவாருங்க, அருமையாய் பேசுவார்.
ஜபங்கிறது ஒரு சாதாரணது இல்லை. நான் தேவத்தை 2 விஷயத்துல நான் இடப்படுகிறேன். ஒன்று, என்னை நானே அறிந்து என்னிடத்தில் மீறுதல்கள் உண்டு என்பதை அறிந்து நான் தேவனிடத்தில் மனம் திறந்து சொல்லுவது. ஆண்டவரே என் தவறுகளை மன்னி என்று பேசுறது, அவரிடம் சொல்லுகிறது. இன்னொன்று, ஆண்டவரை என்னை குறித்து நீ என்ன வைத்திருக்கிறீர் என்று ஆண்டவர் கேட்கிறது. இப்போ ஆபிரகாமோடு தேவன் பேசினாரா பேசலையா? அந்த பேர் ரொம்ப அழகா அதில் பேசுகிறா பாருங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அழகா சொல்றா பாருங்க. அழகா, ஆபிரகாமே ஆபிரகாமே, கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ்ல சொல்லுங்களேன். ஆபிரகாமே. நம்ம பேரை சொல்லி சொல்லுங்களேன். தேவன் நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு, பக்கத்தில் வந்து நின்றுட்டு, அருமையான எலியாவே. ஆண்டவர் கூடும்போது அதுல ஒரு அருமை, அதுல ஒரு இனிமை, அந்த தொடுதல்ல ஒரு ஆசீர்வாதம், சத்தத்தை கேட்கிறதுல ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாமே என்று அந்த இனிமையாய் கர்த்தர் கூப்பிடும் போது அந்த வார்த்தை, அது நம்ம அதை ரசித்து படிக்கும் போது தான் நல்லா இருக்கும் பாருங்க. அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன். அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு? இதோ அடியேன் என்றார். இதோ அடியேன். அது ஏன் எஜமா என்ன பார்த்து கூப்பிடுறாரு. எஜமா என்கிட்ட என்னமோ பேச கூப்பிடுறாரு. அவர் என்னோட பேசுறதுக்கு விரும்புறாரு. அதுக்கு அடியேன் என்றார். உடனே அழகா பேசுறார். அப்பொழுது அவர் உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும். உண்மையா நீங்க வேதத்தில் நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் சோதனைங்கிறதுல ஆபிரகாமுக்கு வந்த சோதனை மாதிரி இந்த டெஸ்ட் யாருக்கும் வைக்கவே இல்லை. இது சாதாரண டெஸ்ட் கிடையாதுங்க. நான் நீங்க ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க. நம்ம பக்கத்தில் வந்து நின்று கர்த்தர் கேட்டா நம்ம பதில் என்னவா இருக்கும்? நம்ம பரிசுத்த வாழ்ன்னு சொல்றோம், நான் ஆண்டவரோடு வாழ்றேன்னு சொல்றோம், ஆண்டவருக்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன்னு சொல்றோம், ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஊழியம் செய்யறேன்னு சொல்றோம், வல்லமையான காரியங்களை செய்யறேன்னு சொல்றோம். அந்த ஆண்டவர் பக்கத்தில் வந்து நீ நேசிக்கிற உன் குமாரனையோ குமாரத்தையோ எனக்காக நீ பலின்னு சொல்லி நம்ம வார்த்தை எப்படி இருக்கும்? உள்ளத்தின் ஆழத்து உண்மையை சொல்லுங்க. ஆபிரகாம் மாதிரி செய்வன் சொல்ற மட்டும் கை வைத்து காட்டுங்க. கையை கூட வைத்த முடியல பாருங்களேன். என்ன ஒருவேளை கேட்டுட்டாருன்னா அவ பொய்யே நம்ம சொல்றோம். இங்கதான் ஏன் நம் மேன்மை அடையல? நாம் மேன்மையை அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அப்போ இந்த பலன், இந்த அனுபவம் ஏன் இன்னும் இத்தனை வருஷம் கிறிஸ்தவருக்கு வரல? ஏன் சபைக்கு இது வரல? ஆண்டவர் தானே, ஆண்டவர் தானே பேசுறாரு. ஆண்டவர் இடத்துல நான் பெற்றேன், அவர் தானே கேட்கிறாரு. ஏன் அவருக்கு கொடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது? சோதனை. அப்போ நான் கர்த்தர் என்று சொல்கிறது மாயை, நான் கர்த்தர் என்று சொல்கிறது உண்மை அல்ல. அவர் என் கடவுள் என்று சொல்றதுல உண்மை அல்ல. நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் என்று சொல்வதில்ல உண்மை அல்ல. அவ உண்மைங்கிறதெல்லாம் எப்பதான் தெரியுங்க? என்ன டீச்சர், சும்மா சொல்றதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி ஒரு வழி வரும்போது, அப்படி சந்தர்ப்பத்துக்குள்ள கடந்து போகும்போது, இதான் தாவி சொன்ன மரண இருளின் பள்ளத்தாக்குங்கிறாரு. இப்படி ஒரு வழிக்குள்ள நான் நடத்தப்படும் போதுதான் எனக்குள்ள என்ன இருந்து செயல்படுது. உண்மையான தேவ அன்பு செயல்படுகிறதா? உண்மையான விசுவாசம் செயல்படுகிறதா? உண்மையான நம்பிக்கை செயல்படுகிறதா? இப்போ நம்பிக்கை என்ன நிறைய பிரசவம் பண்ணிடலாம், விசுவாசம் நிறைய பிரசவம் பண்ணிடலாம், எல்லாத்தையும் சொல்லிடலாம், பண்ணிடலாம். ஆனால் அந்த விசுவாசத்தை குறித்து ஒரு சோதனை வரும்போது, நம்ம எதை குறித்து பேசுறோமோ அதுல சோதனை வரும். ஒரு முறை
ஐசக்கையா சோதனை குறித்து பேசுறாங்க, ஒரு பெரிய பிரசங்கம். அடுத்த வாரமே கால் உடைஞ்சு போச்சு. இந்த முட்டு பகுதி 4 பீஸா உடைஞ்சு போச்சு. சும்மா நடந்து விழுதுதான் உடைஞ்சு போச்சு. அப்போ போய் காய்ச்சி மருத்துவமனையில் போனோம். தையெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்தவுடனே அதான் எல்லா ஒளிக்கரில் பேச முடியாது. சுகமாகி வந்த அடுத்த வாரம் அதே பிரச்சனை தான் பண்றாங்க. சோதனையே வா, என்ன சோதனை கொடுத்தாலும் நான் ஆண்டவருக்கா நிற்பேன், என் ஆண்டவருக்கா வாழுவேன். வைராக்கியம். அடுத்து இந்த சோதனைக்கு பிறகுதாங்க கர்த்தர் கெல்லிசல் நமக்கு அதை சர்ச்சை கொடுத்தாரு. நீ ஒவ்வொரு சோதனை கடந்து போகும்போது உனக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நாளும் தீமைக்கு சோதனை வருவதில்லை, நன்மைக்கு வருகிறது. உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அதை செய்வதற்கு நீ தகுதியான பாத்திரமா, அதுக்கு ஏற்ற பாத்திரமா, அதுக்கு ஏற்ற சரீரம் இருக்குதா, அந்த வாஞ்சை இருக்கிறதா, அந்த உண்மை இருக்கிறதா, அந்த விசுவாசம் இருக்கிறா என்பதை நீ விசுவாசம் பேசுறவனா இருக்கிறையா, செய்கிறவனா இருக்கிறாயா? பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் கடந்து போற பாருங்க, அந்த சூழலை கடந்து போற பாருங்க, அங்கதாங்க இருக்குது உண்மையா உத்தமா என்று. உண்மையா உத்தமா என்று நீ அந்த சோதனை கடந்து போகும்போது நீ அந்த பட்டு சுமக்கிறது இல்லை. உனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது உன்னை சுத்தி இருக்கிறவர் காயப்படுத்துவார்கள், உன்னை சுத்தி இருக்க வேதனைப்படுத்துவார்கள், உன்னை சுத்தி இருக்க சொல்லுவாங்க இவனை கர்த்தர் சோதித்தார், இவன் செய்த பாவம் எனக்கு வந்து நிற்கிறது சொல்லுவார்கள். ஆனா அந்த இடத்துல கூட எப்படி தைரியம்னா, இது எனக்கும் என் ஆண்டவருக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை இந்த பாதையில் நடக்க சொல்கிறாரு, நான் நடந்து போவேன், நான் இதை கடந்து விடுவேன் நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடவே இருக்கிறாரு, அவர் என்னை புடமிடுகிறார். பரவாயில்லை, அவர் தானே புடமிடுகிறார். அவர் புடமிடுவது என்னை ஒரு நாளும் தீமை எனக்கு அனுமதிக்கப்படுவதில்லை, தீமையை நன்மையாக மாற்றப் போகிறார் என்று நான் அறிந்திருக்கிறபடினாலே என் ஆத்துமாவே, இப்பதாங்க ஆத்துமாவே கேட்கவில்லையே, எங்க ஸ்தோத்திரம் பண்றது? ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கூட சகித்து கொள்ள முடியல, ஒரு சின்ன விஷயத்துல கூட பொறுமையா இருக்க முடியல, சின்ன விஷயத்துல மன்னிக்க முடியல, ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டு கொடுக்க முடியல. ஆனா நம்ம பேசுவோம், ஆண்டவர் என்னோடு பேசுறாரு. நான் ஆண்டவர்ல அவனோட பேச பிசாசு பேசுது. ஒரு நாள் ஆண்டவர் பேசுற பிள்ளை அப்படி இருக்காது. கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்தவர் அப்படி இருக்கிறது இல்லை. கர்த்தர் பேசுறாருன்னா அந்த சத்தத்தை கேட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆபிரகாமின் சாயலை வெளிப்படுத்தவர்களாக இருப்பார்கள். ஆபிரகாமுடைய கர்த்தர் தானே பேசுறாரு, கர்த்தர் தானே பேசுறாரு. ஆபிரகாமே என்று அவர் தானே அழைத்தாரு. ஏன் ஆபிரகாமுக்கு ஒரு செகண்ட் கூட ஒரு தடுமாட்டம் வரல, ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. அவர் தெரியும், அவர் தாங்க என்னை பலப்படுத்துகிறவர். இதை கடந்து பண்ணா ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம தானே இருந்தேன், வெறுமையா தானே இருந்தேன். அன்றைக்கு என்னோட கர்த்தர் வந்தாரு, அவர் தான் என்ன நடத்துறாரு. நான் வெக்கப்படக்கூடாது தானே என்னை 100வது வயதில் ஆசீர்வதித்தாரு. 100வது வயசுல ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுது என்னிடத்த காரியத்தை கேட்கிறார் என்றால் இதைவிட பெரிதான காரியத்தை என் ஆண்டவரால் செய்ய முடியும் என்கிற அந்த மேன்மை அவர் அறிந்திருந்தார். தேவ மேன்மை அவர் உணர்ந்திருந்தார். உணர்ந்திருந்தபடினால்தான் அவருக்கு தெரியும், ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, கர்த்தாவே நீ சொன்னபடி நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லுகிறார். ஆனால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக, இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேசமா இருக்கட்டும், ஆபிரகாமுக்கு நிகராக இதுவரை அந்த மேன்மைக்கு இணையாக ஒரு மேன்மையுள்ள மனிதனும் எழும்பவே இல்லைங்க. யாராவது ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம், ஒரு நபரை காட்டுங்க. அவன் கர்த்தருடைய வார்த்தை சும்மா சொல்லலைங்க. பூமியில் உள்ள சகல ஜாதியிலும்
அப்போ அன்றைக்கு ஆபிரகாம் சொல்லிட்டு போறதில்ல, ஏன் இங்கே இருக்கிற நம்மை தேவன் அந்த மாதிரி ஒரு உயர்வுக்கு கொண்டு வருவாரா வரமாட்டார்னு ஏன் நம்ம சந்தேகப்படணும்? நிச்சயமாக என்னை அந்த இடத்துல மேன்மையாக ஆபிரகாம் இருந்த இடத்துல என்னையும் கர்த்தர் வைப்பார். எத்தனை நம்புறீங்க? நாம் சொல்லில் வல்லவர்களாக இருக்கக்கூடாது, பேச்சிலே மேன்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, செயலிலே மேன்மை உள்ளவர்கள், செயலிலே மேன்மை உள்ளவர்கள். நம்மை மேன்மையான ஒரு இடத்தில் தேவன் உருவாக்க விரும்புகிறார். இந்த மேன்மைங்கிறது ஒரு மேஜிக்வா நடக்காது, மேஜிக்வா நடக்கிறதுல ஒவ்வொரு காரியத்தையாய் தேவன் நமக்கு அனுமதித்து அதிலிருந்து நம்ம உருவாக்கிட்டே வர்றாரு. அதில் உருவாக்க ஆபிரகாம் காலத்தில் அவருடைய கடந்து வந்த பாதையெல்லாம் நினைத்து பாருங்கள். எவ்வளவோ நெருக்கமான காலங்கள், எவ்வளவோ நிந்தியான காலங்கள், எல்லாத்தையும் கடந்து வருகிறார், கடந்து வருகிறார், கடந்து வருகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஆபிரகாம் அப்படியே மேன்மைக்குள்ளே நடத்துகிறார். இந்த மேன்மை என்று சொல்லும்போது நிறைய அந்த மேன்மை இந்த மேன்மை இல்லை, இந்த மேன்மை ஒரு விசேஷமான ஒரு மேன்மை. இது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கிற மேன்மை. இது உபதேசத்தினால் உண்டாகிற மேன்மை. அதை போல விளைக்கணும். மேன்மை என்று சொன்ன உடனே இப்போ சங்கீதம் படித்தா நிறைய மேன்மைகள் இருக்குது. உடனே ஆண்டவர் இந்த அந்த அதையும் இதை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. கற்பகே, இது தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற உடன்படிக்கை. தேவன் அவனோடு சொல்லுகிற உடன்படிக்கை அது. அந்த வார்த்தை நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு, அடுத்த வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறார். அடுத்த வசனம், 2வது வசனம், அந்த இடத்தை கவனிக்க. இது தேவன் ஒரு மனுஷன் மேன்மைப்படுத்தி அந்த என்ன மேன்மை கொடு மேன்மை அடைகிறான்ங்கிறதா அப்படியே சொல்லிட்டு வராரு. இன்னென்ன காரியம், இன்னென்ன காரியம், இன்னென்ன காரியத்துல எல்லா காரியங்களிலும் இதுல நான் கவனித்து பார்க்க வேண்டியது தெரியுமா? நம்ம இப்படி சோதனை வந்துருச்சுது, இப்படி ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா அப்போ நான் வாழ்க்கையில ஒரு நன்மை கிடைக்காதோ அப்படி இல்லை. இந்த மேன்மையை அதற்காக கொடுக்கறதில்ல. நீ வசனத்தை நான் மேன்மை அடைந்து பாரு, அதுக்கு பிறகு நீ ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை தேட மாட்டாய். அது உன் வீட்டு வாசலில் வந்து தட்டிக்கிட்டே இருக்கும். அதனால சொல்ற, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் போன நீ எந்த காரியத்துக்கு போறாயோ அந்த காரியங்கள் எல்லாம் பிளஸ்ஸா மாறிட்டே இருக்கும், அந்த காரியெல்லாம் ஜெயமாய் மாறிட்டே இருக்கும். அது வரதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? இந்த பாதை அனுமதிக்கிறாரு, இந்த சூழ்நிலை கடந்து போய் வைக்கிறாரு. எதுக்கு கடந்து வைக்கிறாரு? இந்த இடத்துல எல்லாம் என் சொல்படி நடக்கிறானா, அவன் சொல்படி நடக்கிறானா, அவன் விருப்பத்தில் நடக்கிறானா, என் வசனத்துக்கு பயந்து நடக்கிறான் என்று. அதனால்தான் வசனம் நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கும். கடவுளே பேசும், கடவுளே பேசும். கடவுள் பேசுவாரா பேச மாட்டாருங்க? பேசுவாரா பேச மாட்டார்? கேட்கல. எப்போ பேசுவாரு, எங்க பேசுவாரு? வசனத்து மூலமா உண்மையா நம்புறீங்க? ஆமே. அப்ப எத்தனை பேர் வசனத்தை கேட்டு அதுபடி நடக்கிறோம்? இந்துக்களுக்கு புரஜாதியருக்கு பிரசங்கம் தேவையில்லையோ, இன்னைக்கு உள்ள பிரசங்கம் சபைக்கு தான் தேவை இருக்குது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை இருக்குது. ஏனென்றால் மீறுதல் முழுவதும் எங்க இருக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் திறக்கிறது. அதான் புரஜாதியார் வீட்டில் என்ன நடக்குதோ அதோடைய எல்லா செயலும் யார் வீட்டில் தான் இருக்குது? புரஜாதி வீட்டில் ஒரு பெண்ணை பார்க்க போனா இத்தனை மணிக்கு பார்க்கணும், இந்த கிழமையில பார்க்கணும், இப்படி பார்க்கணும். அது அப்படியே நம்ம வீட்டில் இருக்குது. புரஜாதியார் வீடு கட்ட போனா இப்படி பண்ணணும், அப்படி பண்ண நம்ம வீட்டுக்குள்ள இருக்குது. புரஜாதி வீட்டில் ஒரு குழந்தைக்கு பிறக்க போதுன்னா என்ன செய்யணுமோ அத்தனை எங்க இருக்குது? பாட்டு தான். தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, சோத்திரம் செய்வேனே. ஆனா செயல்முறை என்னது? எல்லா விதமான உலக சடங்கு. உலக சடங்கு இல்லாத காரியமே இல்லை. அதுக்கு என்ன விஷயம் இருக்கு பாருங்க. சொல்லுவாங்க, பாஸ்டர் 5வது மாசம் வந்து ஜோம் பண்ணிட்டு போயிருங்க இருக்குவாங்க. எதுக்கு 5ஆம் மாசம்?
7ஆம் மாசம் ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. புறஜாதியர்கள் என்ன செய்றாங்க, இந்த மாசம் ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாசம் ஒரு ஃபங்க்ஷன். அது ஏங்க, அப்ப நாம என்ன வசனம் வேலை செய்யுது? எந்த வசனம் இது வேலை செய்யுது? பைபிள் தான் கையில் இருக்குது. ஆனா எல்லா விஷயத்தையும் நம்ம செய்கிறோம், எல்லா காரியத்தையும் நம்ம செய்கிறோம். ஒரு காரியத்தை விட விட்டு வைக்கிறது இல்லை. நல்ல பிரசவம் பண்ற ஆட்கள் தான், ஆனா அவங்க கூட ஒரு காரியத்தை பார்த்து செய்வாங்க. அவங்களோட ஒரு காரியத்தை பார்த்துட்டு தான் இந்த காரியத்தை செய்யலாம், இப்படி செய்யலாம், இது இப்படி பண்ணினார்களா, இப்படி பண்ணினார்களா. நான் உண்மைக்கு இது எல்லாத்தையும் நேர் எதிர்பாரான ஆடு. எனக்கு யாராவது செய்யணும்னு சொன்னா அது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாள். நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பொறுத்தது வேண்டான்னு அர்த்தம். வேண்டாம். நான் உலகத்தார் அல்ல, வேறு பிரிக்கப்பட்டுட்டோம். இப்ப எனக்கு கர்த்தர் தான் தெய்வம், அவரை சொந்த ரட்சகர், அவர் மேல் நான் நம்பிக்கை இருக்கிறேன். அவர் எனக்கு செய்தாலும் சரி செய்ய விட்டான், அவர் அவருடைய நம்பிக்கை தானே. கர்த்தர் சொல்லிட்டாருங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு. கொஞ்சம் கூட சந்தேகப்படவே இல்லை, சந்தேகப்படவே இல்லை. சோதிக்கப்படுகிறது நம்மை கனவீனப்படுத்துவதற்கல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னுடைய பேரை கர்த்தர் மேன்மையாக மற்றவர்கள் பேச வைப்பதற்கு. எதை நம்புறீங்க? கரங்களை தட்டி. நம்மை குறித்து ஐயா இந்த குடும்பத்தார், ஐயா இந்த கணவன் மனைவி, ஐயா இந்த சகோதரர்கள், ஐயா இந்த சபையார், ஐயா மேன்மை உள்ளவர்கள். ஐயா ஆபிரகாமை குறித்து பேசுறோம், நல்லது. இதே பேசிட்டு போறது எவ்வளவு நாள்? என்னைக்கு நம்மளை குறித்து பேசுறது? மரிச்சபுரம் பேசுறது இல்லைங்க, உயிரோடு நாம் இருக்கும் போதே நம்மை குறித்து இந்த உலகத்தில் தேவன் மேன்மையை பேச வைக்க வேண்டும், அப்படி உருவாக்கத கர்த்தர் விரும்புகிறார் என்று நம்புகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை அப்படிப்பட்ட சாட்சியாய், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள விசுவாச குடும்பமாய் எங்களை உருவாக்கும். நாங்கள் மரித்த பின்பல்லையா, நான் உயிரோடு இருக்கும் போதே எண்ணில் என் ஆண்டவருடைய வார்த்தை மையப்பட வேண்டும். எனக்கு வந்து பேசணும்யா. சில நாள் கொஞ்சம் அது பைத்தியகாரத்தனமா தெரியும், கோலத்தனமா தெரியும், பரவாயில்ல. நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. என்னை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும். இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தத்தில் சொல்லிட்டு அப்படி உற்சாகப்படுத்திட்டு போகலாம். ஆனால் நான் அதுக்குள்ள போகலை, நான் பிரிச்சுவலுக்குள்ள கொண்டு வர்றேன். ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம மேன்மை அடையணும். என்னை குறித்து பரலோகம் பேசணும், நம்ம குறித்து நம்ம சுத்தி இருக்க பேசணும், உன் வீட்டார் உன்னை குறித்து பேசணும், பிள்ளைகளை குறித்து பெற்றோர் பேசணுங்க. அதான் நீங்க பிள்ளைகளை கவனமா வச்சு பிள்ளைங்க சொல்லிட்டே இருக்கு எப்பவும். அது ஒரு எப்பவும் பிள்ளைகள்கிட்ட வந்துகிட்டு நினைச்சுங்க, ஏசு கண்ணீர் விட்டார், ஏசு கண்ணீர் விட்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை கடவுள் கொடுத்த நோக்கம் இருக்குது. அதற்கு எக்ஸாம்பிள் ஒரு ஆளை காட்டுங்க. உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. அப்ப மேன்மை எங்க வரும்னா எடுத்தோட வராது. மேன்மை கொடுத்துருங்க, பவுண்டேஷன் போடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி அது நடக்குதான்னு கவனிங்க. அத நடத்துங்க, கரத்தை பிடித்து நடத்துங்க. ஒரு தகப்பன் பிள்ளை நடத்துவதை போல அப்படி நடத்த 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 பாருங்க. இந்த உலகத்தால் பிள்ளை கரைபடாது. இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளா மாறிடும். பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். இது கடவுளுடைய திட்டம், என்னுடைய கடவுளுடைய நோக்கம். அது ஒரே ஒரு சொல்லி பிடிச்சிடுறேன், நேரம் டக்கு வேகமா போயிருது. உபாகமத்தின் புஸ்தகம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். நான் வார்த்தை, உன் இருதயத்தில் உள்ளதை
நீ அறிய மட்டும் இந்த 40 வருஷங்கள் அவன் நல்லா கவனித்துருங்க. இந்த 40 வருஷம் எதற்கு அவங்களுக்கு கடந்து போச்சுது? அவர்கள் அவருடைய இருதயத்தினுடைய எண்ணத்தை அறியும்படிக்குதான். அவங்களுக்கு அதை விளங்குறதுக்கு அவ்வளவு காலங்கள். அதனாலதான் அவருடைய பிரயாணம் நீண்டுகிட்டே போகுது. இன்னைக்கு ஏன் சிலருக்கு சோதனை நீண்டுகிட்டே போகுது, பாடுகள் ஏன் நீண்டுகிட்டே போகுது? இருதயத்துக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, நீ அதை அறியணும். இது ஏன் வந்துச்சு? ஒரு நாள் கேள்வி கேளு, ஆண்டவரே இந்த பாடுகள் எதற்கு வந்துச்சு? என்னை பூரணப்படுத்துவதற்கா அல்லது எதனால் இந்த பாடுகள் என்று நீ உன் இருதயத்தில் இருந்து தேவனிடத்துல கேள்வி கேளு. எதற்காக? ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீரானால் நீர் என்னோட வாரும். ஒரு நாள் சத்துடைய கையில் ஒப்பு கொடுக்காதையும், அவனுடைய இஷ்டத்துப்படி என்னை கொண்டு போக இடப்படுத்தி விடாதையும், அவன் என்னை நடத்தி விடாதபடிக்கு, அவன் இஷ்டத்துப்படி வளைந்து விடாதபடிக்கு, அவன் இஷ்டப்படி போய்த்து விடாதபடிக்கு என்னை நான் ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், செய்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் நின்று பாருங்க, நான் செய்த தப்பா ரைட்டான்னு தெரியும். இல்லை இந்த காரியத்தை செய்தது தேவன் என்னை நடத்தி செய்தேனா அல்லது இந்த உலகத்தின் ஆவி என்னை நடத்தி செய்துச்சுதான். இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்துட்டு இருக்கும்போது நீங்கள் அதில் தப்பா ரைட்டு இருக்குன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்போ தெரியும்? நல்ல வீட்டை பெருக்கி மாப்பிளம் போடுறோம், கரெக்டாக பண்ணியிருக்கோமா பண்ணி எப்போ தெரியும்? கொஞ்சம் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்திருக்கோமா ஏமாத்தி இருக்கிறோமா எப்படின்னு தெரியும். நம்ம ஈஸியாக புரிய இருக்காத வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், ஒரு விஷயத்தை பேசினா கூட பேசுகிற விஷயத்தை நீங்கள் அடுத்து கொஞ்சம் வந்து அப்போ நின்று பார்க்கணும். நாம் இன்னாரோடு பேசுகிறோமே இந்த விஷயம், இன்னாரோடு அந்த காரியத்தை பண்ணினேன், இது சரியா இருக்குதா? நான் பேசுறது தேவனுக்கு பிரியமானதா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத பேசியிருக்கேன் நான் அப்படி நீங்க கொஞ்சம் வெளியே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாம் தவறு செய்திருந்தால் உடனே திருத்திக் கொள்ள முடியும், உடனே அது மாற்றிக்கொள்ள முடியும். சரியா செய்திருந்தால் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும், நன்றி சொல்ல முடியும். இருதயத்தில் நம்ம அதை விளங்கி கொள்ளும் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு இவங்களுக்கு புறுப்புறுப்பு எப்படி வருது பாருங்க. எகிப்திலேயாவது கொஞ்சம் கொம்டிக்கா இருந்துச்சு, அங்கேயா கொஞ்சம் கரிமீன்லாம் இருந்துச்சு. இந்த மோசை பேச்சை கேட்டு வந்து ஒண்ணுமே கிடைக்கும், உடனே அப்பப்போ புறுப்பு இருக்கிறது. இப்படி புறுபுறுத்து அடி வாங்கி 40 வருஷத்துல நிறைய பேர் பூமியில இல்லாமல் போயிட்டாங்க. இல்லை, நீ கர்த்தர் இதெல்லாம் ஒரு எச்சரிப்பாக வைத்திருக்கிறாரு. நீ பூமியில் உள்ள சகல ஜாதியோட மேன்மையை வைக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்துட்டு அதை நின்று கவனித்து பார்க்கணும். இது கர்த்தருடைய காரியம் தானா? கர்த்தர்களை செய்ததுக்கு பிரியமா இருக்குதா? நீங்க இந்த உலகத்தாரை போல கணக்கு போட்டாதீங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் தெரியுமா? ஒரே திரும்ப பிறக்கிறோம், ஒரே திரும்ப மறிக்கிறோம், அங்கே ஒரு நியாய திரும்ப சந்திக்க போறோம். திரும்ப பிறக்க போறது இல்லை. நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியா பெறுது, என்ன எத்தனையோ பிறவி இருக்குங்க, இருக்கிற பிறகு பார்த்துக்கலாம், இந்த பிறவியில நம்ம இப்படி இருக்கலாம். அப்படி இல்லை, பிறவி என்பது ஒன்றுதான். ஒரே திருப்பதான் பிறக்கிறோம். அந்த ஒரு பிறவியில உன்னால் எவ்வளவு மேன்மையான காரியத்தை செய்ய முடியுமோ அவ்வளவு மேன்மையானது செய்யுங்க, அவ்வளவு மேன்மையான யோசிங்க, அவ்வளவு கர்த்தர் பிரியமானது சிந்திங்க. அந்த வழியை ஆராய்ந்து பாருங்கள். அது இதற்கு சாட்சிகள் தான் ஆபிரகாம், இதுக்கு சாட்சி தான் ஈசாக்கு, இவர்கள் தான் முற்பிதாக்கள் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், அவங்க சாட்சிகளாக போதிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் பவுலெல்லாம் குறித்து நிறைய படித்து நிறைய பிரசவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா, பவுலுடைய ஒவ்வொரு அடிகளையும் கவனிச்சு பார்க்கிறேன். அவர் கடவுளுக்காக தான், சத்தியத்துக்காக நிற்கிறாரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை விட்டு வழி விலக்கூடாது, திசை மாறிடக்கூடாது என்று அந்த மேன்மையே மனதில் வச்சு ஓடுறாரு. ஆனால் இந்த வார்த்தை அவரை சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், இது முதல் எனக்கு என்ன வச்சிருக்குது? தைரியமா சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை, இந்த கல்ற தூரத்தில் எழுதி வச்சிருப்போம். ஆனா அவர் போராடுறதுனா இதுலதான் போராடி இருப்பாரு, அநீதியில போராடி இருப்பாரு. ஆனா கல்ற தூரத்துக்கு ஒரு நல்ல போராட்டத்தை போராடினார். இதற்காக கிரீடம் வச்சிருக்குது,
இது நம்மளே ஏமாத்திக்கிட்ட ஒரு விஷயம்தான், நம்மை நாமே ஏமாத்திக்கிட்ட ஒரு விஷயம்தான். இல்லை, இந்த பூமியில நான் இப்படிதான் எதிர்பார்க்கிறேன். நான் மரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரே என்னை ஒரு மேன்மையான சாட்சியாக வைத்திருங்கப்பா, என்னை மேன்மையாக வச்சிருங்கப்பா. எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுது, நான் என்னை ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நீர் என் தெய்வம், என் தவறுகளெல்லாம் மன்னித்து என்னை ஒரு மேன்மையான இடத்துல மேன்மையான சாட்சியா நிறுத்துங்க அப்படின்ட்டு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நம்முடைய தவறுகளை மன்னிக்கிற மாத்திரம் இல்லை, அதனால் வந்த எல்லா நோய்கள், எல்லா தடைகள், எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார். இதே இடத்த சாட்சியா நிற்க வைப்பார். இந்த 2025 நல்ல ஆண்டு நினைக்கிறீங்களா, கெட்ட ஆண்டு நினைக்கிறீங்களா? நிறைய தீர்க்கதரிசனம் கேட்டுக்கோங்க. இன்டர்நேஷனல் அளவில் தீர்க்கதரிசனம் கேட்டிருப்போம். நம்ம நேஷனல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது நல்ல ஆண்டு நினைக்கிறீங்களா? கேட்க மாட்டேன், சொல்லுங்களேன். அப்போ மற்றதை கெட்டாண்டா? எங்க ஒவ்வொரு வருஷமும் நல்லா வாழ்ந்தாதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. அதை நன்மையாக பயன்படுத்துறதும் தீமையாய் பயன்படுத்துறதும் யார் கையில் தான் இருக்கிறது? நம்ம கையில் தான் இருக்கிறது. ஆனால் நன்மையும் தீமையும் முன்னாடி வைத்திருக்கிறேன், நன்மையானதை தெரிந்து கொள்ளுங்கள். நீ பிரபஞ்சத்தினுடைய பொல்லாத ஆவி முழு பலத்தோடு அவளுக்கு தெரியும். இந்த உலகத்தினுடைய ஒரு எண்டு வந்துகிட்டே இருக்குது, நியாயத்தீர்ப்பு காலங்கள் நெருங்கிட்டே இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஜனங்களை அவனுடைய சொல் கேட்க வைக்க முடியுமோ, அவனுடைய பேச்சு கீழ்ப்படிய வைக்க முடியுமோ, அந்த ஆசைகளுக்கு இணங்க வைக்க முடியுமோ அவ்வளவு வேலை செய்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் தேவன் இப்பொழுது ஆண்டவரே நீர் வந்து அதை செய்யணும், கர்த்தர் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். முதல்ல ஒரு கிறிஸ்தவ விளங்கிட விஷயம் தான், ஆண்டவர் இப்போ என்ன வந்து பேசும், இப்போ என்ன பேசல, அது சொன்ன உனக்கு பேசிட்டேன், உனக்கு எல்லாத்தையும் எழுதிட்டேன், எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டேன், இப்போ எடுத்து பயன்படுத்த வேண்டியது உன்னுடைய வேலை, அது உன்னுடைய வேலை.